ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். டிவிகே அரசாங்கம் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு குற்ற சம்பவங்கள், பல்வேறு பாலியல் கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா சம்பவங்களும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சிகள்லேயும் இதெல்லாம் நடந்துருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி பேசப்படும்னா, இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இதில் எதுவும் மாறாது, போலீஸ்காரங்க காசு வாங்கிட்டு விட்டுருவாங்க, அரசியல்வாதிங்க கணுக மாட்டாங்க, ஓட்டு வாங்க தான் வருவாங்க, இந்தமாரி பிரச்சனையெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பொதுப்படையான விமர்சனமாக போயிடும். அதிமுக ஆட்சியாக இருந்தால் அதிமுகவோட நிர்வாகிகள் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, திமுக ஆட்சியாக இருந்தால் திமுக நிர்வாகிகள் இல்லை விசுவாசிகள் இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிவிகே ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இந்தமாரி குற்ற சம்பவங்கள், இன்னொரு பக்கம் ஃபேக் நியூஸு, டிவிகேக்கு ஆதரவாக ஃபேக் நியூஸ். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே சாப்பிட்றாரு, இந்தமாரி விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள். இந்த குற்ற சம்பவம்லாம் இருக்கட்டும், இல்லை டிவிகே நிர்வாகிகள் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்ராசிட்டி பண்ணுறது, எல்லா அரசு நிர்வாக ஊராட்சி மன்றம், நகராட்சி இந்த அலுவலகங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற ஊழியர்கள்கிட்ட தகராறு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை, இந்த குற்றங்கள்லாம் இப்படி நடக்கிறது தானே, அதுக்கு இவர் என்ன பண்ண, முதல்வர் என்ன பண்ண முடியும், அந்த அந்த குடும்பத்திலே பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம். உதாரணத்துக்கு கோவை விஷயத்தில் அவங்க அம்மா தான் பிரச்சனை, அந்த சிறுமியை கொண்டவங்க கூட தொடர்பு இருக்குது, அவங்க குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, இப்படி டிவிகே அரசின் மேலே வர விமர்சனங்கள்லாம் தங்களுக்கு மேலே விமர்சனமா அந்தமாரி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷனை கட்சி சாராதவர்களே, இதெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு நடக்குது, அதுவும் ரொம்ப எமோஷனலாகவும் அதெல்லாம் வெளிப்படுத்தப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பகுதி அளவுக்கு தவிர மீதி எல்லாமே அவங்க உண்மையாக நம்பி போடுறது தான். ஒரு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் சிலர் வர்றாங்க. அது ஆரம்பத்தில் இவங்களோட ஆதரவாளர்கள் அல்லது நிறுவனங்கள். ஓகே, ஆமாம், இது நிறுவனங்களோட ரோலை நாம் ரூல் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இந்தியா முழுக்க இது போல் தனிநபர்கள் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தரை பிராண்ட் பண்ணுறதுக்கான நிறுவனங்கள் இருக்குது, கட்சிகள் எல்லாமே இப்படி ஒன்று வச்சுருக்காங்க, சோஷியல் மீடியா விங் அவங்க வச்சுருக்காங்க, சரகேட் பேஜஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவுட் சோர்ஸ் பண்ணுறது எல்லாமே உண்டு. நீங்கள் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அப்படி ஒரு இது வந்தது. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராமில் அது அதனுடைய அல்காரிதம் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு 100 பேரை வச்சு ஒரு டூல் கிட்டை இறக்கி விட்டுட்டு அவங்கள பேச வச்சு அதை வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு போய் சரசரன்னு வேகமாக மக்கள்கிட்ட சேர்த்துட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம்காரங்களுக்கு அது ஒரு தாகம், அது வெறி மாதிரி. அது நீங்கள் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை செஞ்சுருவாங்க. ஓகே, ஒரு கண்டென்ட் பற்றாக்குறை நேரத்தில் இப்படி ஒன்று கிடைக்குது. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக அறிவில்லாமல் வெறுமனே ரீல்ஸ் மட்டும் தேய்க்கிறவர்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க மெனக்கட்டு ஒன்றை பார்க்கலாம் விரும்ப மாட்டாங்க. என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். ட்ரெண்டிங்கில் எது வரும், இவங்க இது மாதிரியான ரொம்ப மொன்னையாக இருக்கிற சுலபமாக டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை தான் எடுப்பாங்க. பெட்ரோல் விலை ஏன் 110 ரூபா போகுது, அது ஏன் 150 ரூபா வரைக்கும் போகும், அப்படிங்கிற விவாதங்கள் யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஊடகவியலாளர்கள் மற்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் அதை பேசுகிறாங்க. இந்த செக்ஷனால் அதை போய் பார்க்க முடியாது, ஏன்னா அது நீளம் அதிகம். இன்னொன்று, அதில் பயன்படுத்தப்படுகிற டேர்ம்ஸ் எல்லாம் கடினமானது, அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போது இந்த மாதிரி குரூப்பை எது அட்ராக்ட் பண்ணுன்னு சொன்னால், ஒரு பழி போடுறது, ஒரு வைபை உருவாக்குறது, அல்லது ஒரு பஞ்ச் டைலாகு, அல்லது ஒரு குத்துப்பாட்டு, சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சுலபத்தில் மண்டையில் ஏறுற மாதிரியான ஒரு கான்ஸ்பைரசி தியரி, இதெல்லாம் தான் இவங்களுக்கான மெட்டீரியல். இப்போ ஸ்நாக்ஸு தின்னு வளர்கிற, ஸ்நாக்ஸு அதிகம் நுகர்ற குழந்தையால் சாப்பாட்டை சாப்பிட முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா அந்த சுவை அரும்புகள் இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கும். இந்த சிப்ஸுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கும். அந்த சிப்ஸோட டேஸ்ட்டையும் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டையும் நீங்கள் இட்லியாலேயோ தோசையாலேயோ சாப்பாட்டாலேயோ சப்பாத்தியாலேயோ கொடுக்க முடியாது. இதை திரிங்கும் போது, இவர்கள் இதை நிறைய கன்சியூம் பண்ண இந்த நியூஸை எடுத்துக்கிறதே திறனே அவங்க இழந்துருவாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாருமே இந்த அல்காரிதத்துக்கான கண்டென்ட்டை சப்ளை பண்ணுறவர்களுக்கு அடிமை. 100 பேர் அழுதா ஏன் எங்கள் அண்ணனை ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படிங்கிற ரீல்ஸ், ஒரு 15 ரீல்ஸ் அவங்களோட பார்வைக்கு வரும்போது அவர்கள் தன்னை அறியாமல் அதை நம்புவாங்க. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இதை நம்ம இயல்பு வாழ்க்கையில் எடுத்துப்போம். தெருவில் சாதாரணமாக பயணப்படுறீங்க, 4 பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கே அந்த டவுட் வரும். அடுத்த தெருவில் ஏதோ மர்டர் நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் உங்களை முதல் ஆள் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்.
5 பேர் 6 பேர் இதையே கேட்டால் நீங்கள் வந்து இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் போவீங்க. இப்போ இந்த இந்த அல்காரிதம் என்ன செய்யுதுன்னா, வெறுமனே ரீல்ஸை என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் நுகர்ந்து வளர்றவங்களுக்கு அது என்ன கொடுக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரி 10 பேர் அழுகும்போது இதுதான் உண்மை போல் இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்துக்குள்ளே வரேன். அப்படி நான் போகிறேன், ஒரு 4-5 பேரில் நானே யாரோ ஒருத்தர் போகிறாங்க, தெருவில் ஒரு 4-5 பேர் சொல்லிக்கிறாங்கன்னா, அது உண்மையாக அப்படி நடந்ததா, அவர் அப்படிப்பட்டவரா, என்ன ஏது அப்படின்ற ஒரு விசாரணைக்கிற அந்த பழக்கமும் இருக்கும்ல. அதுக்கு வந்து ரியல் லைஃப்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இவங்க ஒரு அடிக்ட் ஆனவங்க. இந்த 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 ரீல்ஸுக்கு வெளியில அவங்க அந்த உலகத்தை அவங்க வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. சீரியஸ்லி அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இல்ல அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து எது பாப்புலரோ அதுதான் சரி. அவங்களுக்கு வந்து எது உண்மையோ அது உண்மை இல்லை. உண்மை அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. எது பாப்புலரோ அதுதான் சரி. அந்த ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ற ஒரு இயல்பு அது தன்னறியாம அவங்களுக்கு வந்துடும். அது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃபெண்ட் பண்றது கிடையாது. உளமாற அவங்களே பலர் நம்புகிறார்கள், உளமாற நம்புறாங்க. எல்லாரும் ஓடுற திசையில் இங்கே ஒரு ஆஃபர் இருக்குன்னா அந்த கடைக்கு ஓடுற மாதிரி. நீங்கள் ஏன் இப்போ யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டாகிராம் இது மட்டும்தான் நடக்குதா? இன்ஸ்டாகிராமில் வெறுமனே விஜய் மட்டும்தான் நம்பினாங்களா அப்படின்னா, இது இன்ஸ்டாகிராம் வழியாக என்னென்னலாம் நடக்குது? வக்கீல் அதிலிருந்து தேர்வு செய்கிறாங்க, கடைகளை அதிலிருந்து தேர்வு செய்கிறாங்க, வேற நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிலிருந்து தேர்வு செய்யலாம். ஆமாம், ஒரு பிஸ்னஸ், பல பிஸ்னஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் இதில் சண்டையெல்லாம் அதில் வருதுனாலும் கூட பெரும்பாலானவற்றை மேப்பு பயன்படுத்துறதுலேருந்து அந்த இன்ஸ்டாகிராம் வழியாக மொத்த வாழ்க்கையும் அமைத்து கொள்ளும்போது அதில் வர்ற அதில் எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதில் மெஜாரிட்டி எதை பேசுகிறாங்களோ அது உண்மைன்னு தன்னறியாமல் நம்பிடுவாங்க. நீங்கள் வெறுமனே விஷுவல் அவுட்புட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்திற்கு பிறகு அதை சிம்பிளாக நம்பிடுவீங்க. ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஏமாத்துறாங்க அவங்கள? அவங்க ஏதாவது டேட்டா ப்ரூஃப் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா? வார்த்தை தானே. இப்போ வந்து செங்கோட்டையன் முன்னிலையில் ஒருத்தர் இணைஞ்சார் இல்லையா, சேலத்துக்காரர் ஒருத்தர், ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காரன் ஏமாற்றி ஒரு ஆள் ஏமாத்துறாரு. வின்ஸ்டார் ஓனர், அந்த ஓனர் அவரோட வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் டிவிகேக்கு வந்து சேர்ந்தாரு, பிரச்சனை தெரிஞ்ச உடனே இல்லை வந்து இப்போ துண்டு போட்டாங்க, நானும் போட்டேன்னு முடிச்சிட்டாங்க. அவரோட ரியல் எஸ்டேட் விளம்பரத்தையோ அல்லது வேற இன்வெஸ்ட்மெண்ட் விளம்பரங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு ஆம்பளைங்க பேசினா உங்கள் ஒய்ஃபு கொடுங்க ஃபோனை அப்படின்றார். பெண்கள் தான் அவரோட டார்கெட்டு. இது பொருளை விற்கிறதுல எப்படி விற்பார்னா ஈஸி. எப்படி? அதாவது ரொம்ப அதிகமாக வெளியில் வந்து வெவ்வேறு சமூகத்தோடு வெவ்வேறு பிரிவு ஆட்களோடு தொடர்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஆட்களுக்குள்ளே ஒரு கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக சந்தேகப்பட தெரியாது. நம்பி அவங்கள ஏமாத்துறது ஈஸி. என்ன சொல்லுவார்னா, அம்மா உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது, எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேட்பான். 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னால், இந்த 2 நாளைக்கு நம்ம ஊர் இவ்வளோ பெருசு வளரப்போகுது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த சேலம் வந்து இன்றைக்கி சேலமும் ஈரோடும் இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு. இன்னும் உங்கள் பசங்கள்லாம் 25 வயசு ஆகும்போது இந்த டவுன் வந்து இன்னும் 10 கிலோமீட்டர் போயிருக்கும். 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளோட சிட்டி இருக்குது. ஏதோ ஒரு பேரை சொல்லி இந்த சிட்டி இருக்குது. இதில் 2 ஃப்ளாட்டை வாங்கி போட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ஏரியாவில் இருக்கிற வேலை நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும். உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக இதை செய்ய போகிறீங்களா, இல்லை இன்னும் யோசிச்சுட்டே உட்காந்து உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்க போகிறீங்களான்னு கேட்பான். குற்ற உணர்வு உண்டாக்கிடுவாங்க. ஆமாம், ஆசை காட்டுறது குற்ற உணர்வு, பயமுறுத்துவது அல்லது ஆசை காட்டுறது, இதுதான். அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பணத்தை வச்சு நீங்கள் அடுத்தது செய்யலாம், இதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். இது ஒரு டைப்பு. இன்னொன்று குழந்தைங்களை வச்சு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது இதுதான். இந்த ஆள் பல்லாயிரம் மக்களை இந்த வாய் வார்த்தையை வச்சு மட்டும் ஏமாத்திருக்கிறான். எப்போ இவங்க கம்பெனியில் போய் பணத்தை திருப்பி கொடுன்னு சண்டை நடந்த போதும் வேற ஒரு இடத்துல புது ஆட்களை சேர்த்து பிஸ்னஸ் நடத்தியிருக்காங்க. மாட்டிக்கிட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட இடம் உங்ககிட்ட இருக்குது. இன்னொரு முறை ஃபோன் வருது. நான் அதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா அது ஒரு பெரிய நியூஸாக இருந்தது. ஒரு லாரி நிறைய குற்றப்பத்திரிகை நகல் வந்து இறங்குச்சு. 30 லட்சம் பக்கமாக என்னவோ வந்து இறங்குனது. அதன் பிறகும் கூட அவர் சொன்ன பதில் என்னென்னா, என் கையில் கொடுத்தியா காசை? அவர் பதில் இப்படி இருந்துச்சு, என் கையில் கொடுத்தியா காசை? அங்கே தானே கொடுத்த, ஏஜென்ட் அவனுக்கு தான் தின்னானுங்க, நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரைட், நம்ம வேற எங்கே போகிறோம். விஷயம் என்னென்னா, மக்களை ஏபொலிட்டிக்கலாக இருக்கிற மக்களை ஏமாற்றுவது ஈஸி. ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்க 4 பேரோடு மட்டும் புழங்கினவர்கள்ட்ட வேலை செய்த இந்த கான்ஸ்பைரசி தியரி, இந்த ஆசை காட்டுறது, மோசடி, இது எல்லாத்தையும் பொலிட்டிக்கலாக இவங்க வந்து அதன் வழியாக பயன்படுத்துகிறாங்க. அதனால்
ஒரு 100 பேரை விட்டு இறக்கிட்டு அந்த வீடியோவை நீங்கள் போட்டுட்டு வெவ்வேறு வீடியோவை போட்டுட்டு ரொம்ப டைமும் இல்லைல்ல, வெவ்வேறு வீடியோவை நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு அது வாட்ஸ்அப் குரூப்புகள் வழியாக பரவிடுச்சுன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் தன்னோட கடமைன்னு நினைப்பாங்க. ரசிகர் மன்றத்துக்காரர்கள் அது தங்களோட கடமை அப்படின்னு நம்பி போனாங்க. இந்த மாடலை முதல்ல இறக்குனது யாருன்னா பிஜேபி. ஓகே, மாரிதாஸ் எல்லாம் அப்படி தான் பாப்புலர் ஆனது. என்னவோ மாரிதாஸோட வீடியோவை பாப்புலர் ஆக்கிடணும்னு சொல்லி பண்ணிட்டு அதன் அப்படி தான் கொண்டு போய் அவரை சேர்த்தாங்க. அதன் வழியாக மேலே ஏறி வந்தவங்க ஒரு 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 கிரவுண்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு உங்களோட வீடியோ கடகடான்னு போயிடும். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. மதன் கௌரி எல்லாம் அப்படி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் ஒரு ஒரு சாதாரண செய்திக்கு மேலே வேற என்ன இருக்குது? ஆமாம், மதன் கௌரி அவரோட டெலிவரி ஸ்டைல் வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு 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 மொழி நயமோ அல்லது வந்து குரல் வளமோ அதெல்லாம் இருக்கா? உங்களே என்னை மாதிரி இருக்கிற சாதாரண நபர்கள் என்ன பேசுவோமோ அதான் அவர் பேசுறாரு. டெக்னிக்கலாகவும் பெரிய எடிட்ஸோ எஃபெக்ட்ஸோ எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், ஒரு 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 ஏஐ மாதிரி வச்சு ரிச்சான பேக்ரவுண்டில் எதுவும் பண்ணுறாங்களா? எதுவும் கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து பேசுறாரு, அவ்வளோதான். இது எல்லாமே இல்லைன்னு வரும்போது இந்த இடத்துல முதல்ல எவன் கடையை போடுறானோ அவன் ராஜா. இல்லை, இப்போ வந்து உங்கள் ரசிகர்கள் அதை செஞ்சாகணும், அது ஒரு கட்டாயம் இருக்கிறது புரியுது. இப்போ இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்களே, மதன் கௌரியா இருக்கட்டும், இல்லை வில்ஸ்பெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, கப்புள் வாக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த டிவிக்கு ஆதரிச்சவங்க பல பேர், கிருஷா அண்ட் ஆயுஷ், இந்த மாரி பல ஐடிகள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாராங்க. இவங்களாம் ஆரம்பித்தேன். இவங்களுக்கு கண்டென்ட் தேவைன்னு அங்கே போகிறாங்களா, இல்லை டிவிக்கே இதை வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ரசிகர்கள் தாண்டி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகிறதுக்காக அது அது எப்படி நடக்குது, எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க? கேள்வி, இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் பெய்டா இல்லை அவங்களோட சொந்த ஆர்வத்தில் செய்கிறாங்களா அப்படின்னா இது நமக்கு கைவசம் எந்த ஆதாரமும் நமக்கு கிடையாது. பெய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை வேணால் நம்ம எழுப்பலாம். ஏன்னா இன்ஸ்டா இயங்குறதே பேமெண்ட்டில் தான். பல பேர் வந்து ஒத்துட்ருக்காங்க. ஆமாம், இப்போ ஏன்னா யூடியூப் மாரி இன்ஸ்டாவில் வந்து அந்த நிறுவனம் கொடுக்குற ரெவன்யூலாம் ஒன்றும் கிடையாது, ப்ரொமோஷன் வர அவ்வளோதான். ஸோ அவங்க பைசாவுக்காக தான் எல்லாம் செய்வாங்க. பல பேர் செஞ்சுருக்காங்கங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு செக்ஷனுக்கு கொடுத்துட்டா ஒரு சிலரை நீங்கள் பணம் கொடுத்து தயாரிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பாப்புலர் கண்டென்ட் ஆகிடுச்சுன்னா மற்றவங்க தன்னை போல் ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு ஆளுக்கு எவ்வளவுன்னு சொல்லி ஒரு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணி கையை இப்படி ஆட்டுங்க அப்படி ஆட்டுங்க, இதான் மூவ்மெண்ட்டு, இதை செஞ்சுட்டு அது பாப்புலர் ஆகிடுச்சுன்னா வீடுகளில் கூட செஞ்சு அந்த வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ பெய்டு இல்லாமல் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரே டைமில் பல பேர் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா இட் கேன் பி எனி பார்ட்டி. ஒரே நேரத்தில் பலர் அது உள்ளே இறங்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெய்டாக இருக்கணும், அல்லது ஒரு ஒரு பேரோலில் இருக்கிறவங்க ஒரு ஒரு கடமையாக செஞ்சு அதை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மற்றவர்கள் இதுதான் ஓகே, எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் போல் இருக்குது இதுதான் நினச்சிட்டு அவங்க மற்றவர்கள் அந்த இடத்துல இறங்கிடுவாங்க. இதுதான் விஷயம் இங்கே. பட் இல்லை, இந்த ட்ரெண்டிங் மற்றவங்களாம் இறங்குறது தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அந்த மறுபடியும் அந்த கோவை விஷயத்துலேயே சொல்கிறேன். அதில் ஒரு ஐடி வந்து போடுறாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் சிஎம்மா இல்லை அந்த மகளோட தாயாரான்னு. அதாவது சிஎம் மேலே அதை ப்ராப்பரான நடவடிக்கை இல்லை, சீக்கிரம் முடிக்க கடமையை செய்யலைன்ற விமர்சனம் பொதுவாக வருது. ஆனால் இவர் வந்து சிஎம்மையா இல்லை இவங்களா அப்படின்ற மாரி ஒரு வைக்கும்போது அது ஒரு 500 பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. 400 சில்லற பேர் வந்து அந்த பொண்ணோட அம்மா தான், சிறுமியோட அம்மா தான்ன்ற மாரி போகிறாங்க. ஒரு பாப்புலர் கண்டென்ட்டாக இருந்தால் இது போட்டால் இன்றைக்கி தான் அவன் போடுறது பேசுறது வேறு, ஆனால் இதில் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு அது ஒரு மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இருக்குது இல்லை? இதெல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவங்க இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது நான் ஓட்டு போட்ட எல்லாரையும் சொல்லலை, பட் விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் இதை எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, புதுசாக காதலில் விழுந்தவர்களோட மனநிலையில் இருப்பாங்க. நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் லவ்வரை பற்றி என்ன குறை சொன்னாலும் ஆதாரத்தையே கொடுத்தாலும் அதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. அது எப்போ குறையும்னா ஒரு 2 வருஷம் அடி வாங்கி என்ன லவ்வர் கையாலேயே சஃபரான பிறகு தான் அவங்க இறங்கி வருவாங்களே தவிர, நீங்கள் தர்க்கபூர்வமாக இவங்களுக்கு கொண்டு வந்து டேபிள் நிறைய ஆதாரத்தை கொட்டினாலும் இது பொய்யும்பாங்க, அல்லது வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது புதிதாக காதல் வயப்பட்டவர்களின் கல்யாணமானவங்கன்னு கூட சொல்லலை, காதல் வயப்பட்டவர்களின் ஒன்று. அது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அது இவங்கள ஒன்றுமே இவங்கக்கிட்ட ஒரு வியாபாரமும் நடக்காது. நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கொலை நடந்து இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பை வச்சு நிரூபித்தாலும் கரூர் இஷ்யூலே தெரியலையா இவங்களோட அந்த அடிக்ஷன் எந்த லெவலுங்கிறது தெரியலையா? இதனுடைய அத்தனைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா, இவர்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் ஆனவங்க. பொலிட்டிக்கலாக செய்யறதுக்கு வேலை எதுவும் இல்லாமல் உட்காந்துருந்தவங்களுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் வருது.
இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து போடும்போது லைக்ஸு ஃபாலோப்பு இதெல்லாம் நீங்கள் இந்த குரூப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் டிஎம்கேக்காரர் ஒருத்தர் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி போடுற ஒரு வீடியோவை எல்லா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது, பார்ப்பாங்களான்னு தெரியாது, லைக் போடுவாங்களான்னு தெரியாது. அவனோட ஸ்டாண்டு தெரியாதா, அவன் ஒரு காலத்தில் பிஜேபிக்கு பேசுனவன், ஏடிஎம்கேலேருந்து வந்தவன் அப்படின்னு வந்து உள்முரண்பாடு நிறைய இருக்கலாம். பட் விஜய் ஃபேன்ஸுக்கிட்ட இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி அட்வான்டேஜ், அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அதான் விஷயம். சமூகத்தில் பொதுவானதில் ஒரு காமனான வேலைன்னு ஒன்று கிடையாது. மற்றவர்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்குது. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்கும் போது சக டிவிகேஎன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிவிகேவை ஆதரித்து ஒரு கண்டென்ட்டை போடுறீங்கன்னா உங்களுக்கு லைக்ஸ் நிறைய வரும். இதை ஒரு அரசியல் செயல்பாடாக இல்லை, ஒரு பழக்கமாக அவங்க மாற்றுறாங்க, வேலையாக இல்லை. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள் லைக் போடுறத ஷேர் பண்ணுறத ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. இவர்கள் அதை ஒரு பழக்கமாக மாற்றுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அவங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உட்பட இதுக்கு முன்னாடியே என்ன சும்மா டிக்கெட் விற்றவங்க இதாக இருந்தவங்க தானே. அவங்க என்ன பொலிட்டிக்கலாக இல்லை என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க. சிலர் வந்து வேறு சோஷியல் சர்வீஸ் பண்ணவங்களே எடுத்தாங்க. ஒரு ஜாதி கட்சி நடத்திட்டு இருந்தார் இவர் ஜெகநாத் மிஸ்ரா. அவரை உள்ள அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க அந்த இடத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. கேஎம் ஷரீஃப்னு ஒருத்தர், அவர் தமிழ் தேசிய குரூப் நடத்திட்டு இருந்தவர், அவரை பிடிச்சாந்து புதுக்கோட்டையில் நிற்க வச்சாங்க. அவர் கூட்டணி பேச போனவர், அவரை அழைச்சிட்டு வந்து இங்கே அந்த மாதிரி சிலரை வந்து இறக்குனாங்களே தவிர அவங்களுக்கே பெரிய இந்த சக்ஸஸ் வந்து அவர்களே எதிர்பார்த்தது இல்லை. தோடு 75 லட்சம் ஓட்டு வாங்கி அல்லது 20% ஓட்டை எடுத்துட்டா அதுவே பெரிய சக்ஸஸ்ன்னு கொண்டாட தயாராக இருந்தாங்க. அதான் அவங்களோட பிளானாக இருந்தது. பட் இங்கே இவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் வந்து 30% இருப்பாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. அதையும் கூட ஏதோ ஒரு ரகசிய காதலரை பார்க்க போகிற மாதிரி எல்லாரும் அதற்கு முன்பான சர்வேல யாருமே இப்படி ஒரு சினாரியோவை சொல்லலை. ஆனால் டிவிக்கே சொல்லிட்டு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் போய் இவர்கிட்ட கேளுங்களேன், கிருஷ்ணசாமிகிட்ட என்ன சொல்லணும், போய் அவர்கிட்ட நீங்கள் என்ன இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு பாருங்க, நான் 50 சீட்டு ஜெயிப்பேன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, இவர் என்ன சொன்னார், டேட்டா தெரியாமல் இருக்குமா இவங்களோட குரூப், உண்மையிலே அவங்களே பிலீவ் பண்ணல. இல்லை, இந்த வெற்றியை அவங்க நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளான உதாரணம், முத நாள் இரவு டிவிக்களுக்கு எந்த டிபேட் அன்றைய விவாதங்களுக்கு கவுண்டிங் அன்னைக்கான விவாதங்களுக்கு டிவிக்கு சார்பாக யாரும் வரமாட்டாங்கன்னே சொல்லிட்டாங்க டிவியில். ஓகே, அவங்க இதற்கு ரெடியாகவே இல்லை. ஓட்டு போட்டோன்னே ஷாக் ஆகுறாங்க. நான் பார்த்த சில பேரில் இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிரும்னு நினச்சி போடல. அப்படி ஒரு இது தெரிஞ்சு தான் கொஞ்சம் பயந்து சுதாரிச்சிருப்பாங்க. விளையாட்டு போக்கில் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட வேணான்னு பார்க்குறேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் எங்கே கொண்டு போய் விடுதுன்னு சொன்னால், அது வந்து முதல்ல எதெல்லாம் இது காலி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் வீடியோ அடிக்ஷன் இருக்கு இல்லையா, இது எதையெல்லாம் காலி பண்ணுன்னு சொன்னால், ஒரு சீரியஸாக ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிற திறனை கொண்டுடும். ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேடுற திறனையும் அது கொண்டுடும். ரீல்ஸ் அடிக்ஷனுக்கும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கும் இருக்கிற ரொம்ப தெளிவான வித்தியாசம் என்னென்னா, யூடியூப்பில் நீங்கள் என்ன வேணும்னு தேடி பார்ப்பீங்க. இது வேணுமா, அது வேணுமா, பாட்டா அப்படின்னு தேடி பார்ப்பீங்க. பட் யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த ரீல் டைப் ஆஃப் ஷார்ட் வீடியோவில் இருக்கிற பெரிய இது அட்வான்டேஜ் இல்லை, பெரிய டேஞ்சர் பார்ட் என்னென்னா, நீங்கள் தேட வேண்டாம், நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேடுறதுங்கிற திறனையும் அது கொண்டுடும். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ நேரத்தில் இதை நிறுத்தணும்னு அறிவு உங்களுக்கு இருக்காது. எதையும் ஒரு விஷயத்தை நிதானமாக கற்றுக்கணுங்கிற திறன் போயிடும், அந்த பொறுமை போயிடும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு? அவ்வளவுதான். அதாவது சிந்திக்கிற திறனையே சிம்பிளாக அறிவு மலட்டுத்தனம், இன்டலெக்சுவலி இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாம். இவங்க அந்த ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. இந்த அடிக்ஷன் வந்து வெறுமனே யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இருந்ததுன்னு நாம நினைச்சோம். இல்லை, அது பரவலாக எல்லா வயசுலையும் இருந்தது. அவர்களுக்கு இது என்ன உருவாக்குதுன்னு சொன்னால், இந்த அடிமைத்தனம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சூதாட்ட மனோநிலையில் ஒரு அரசியலை பார்க்க விடுது. பாலிடிக்ஸையும் சும்மா போட்டு பார்ப்போம், ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி தான் பார்ப்போம். லாட்ரின்னு நான் ஆதவ் பாயை சொல்லலை, அந்த மாதிரி இது சொல்கிறேன். ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி தான் பார்ப்போம், வந்தால் லாபம் தானே. சும்மா இன்னொன்று வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாம் ஒரு பெரிய ஃபன் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுறோம், ஒரு த்ரில். எல்லாரும் போகிற இடத்துல நான் போகிறேன், ஏற கஷ்டமாக இருக்கிற இடத்துல கல்லில் ஏறி செல்ஃபி எடுக்கிறேங்கிற ஒரு மனோநிலை இருக்கு இல்லையா. இது எது உருவாக்குது? சோஷியல் மீடியா உருவாக்குது. ஏன் சோஷியல் மீடியா அதை உருவாக்குது? அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா தான் அதுக்கு லைக் வரும். ஸோ எது லைக் வருமோ அதை நோக்கி தள்ளும்போது அது உங்களோட சிந்தனையிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த ஷார்ட் வீடியோ அடிக்ஷன் நீங்கள் தேடி வேணால் பாருங்கள், அது மனிதர்களினுடைய தினசரி நடத்தையை மாற்றக்கூடியது. ஓகே, அவங்களோட விருப்பத்தை. நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்குறவன் பேச தயாராக இருப்பான்,
கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த அடிமைத்தனம் பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டுல வேலை செஞ்சிருக்கு. விஜயோட வருகைக்கு பிறகு அது ஒரு நீங்கள் சொல்கிற மாரியே கூட பாலிடிக்ஸ்ன்றதையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குதுன்றதை ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் அது கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அதில் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும், நம்மளை ஐடென்டி பண்ணிக்க முடியுன்ற ஸ்கோப்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்றா உள்ளே இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பாலிடிக்ஸ் மேலே ஒரு கவனம் வந்து ஒரு பெரிய செக்டாருக்கு, ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கிற எல்லாருக்கும் அதில் ஒரு கவனம் வருது, அதில் ஒரு அறிமுகம் வருது, அதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது அது ஒரு பாசிட்டிவ் சைன்னு எடுத்துக்க முடியாதா? நிச்சயமா எடுத்துக்க முடியாது. எப்படி? ஏன்னா இவங்க எதையும் பரிசீலிக்கிற தர்க்கபூர்வமா அணுக தெரியாதுங்கிறதுனால இதுல இருந்தும் வேற ஒரு டூல் கிட்ட இறக்கி நீங்க அவங்கள தக்க வைக்கலாம். அடுத்த கான்ஸ்பைரசி தியரியை நீங்க இறக்கி விட்டீங்கன்னா போதும், இன்னொரு 100 கிழவிகளை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒப்பாரி வச்சா முடிஞ்சு போச்சு. ஐயோ எங்கள் அண்ணன் இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே இவங்கெல்லாம் இப்போ நம்புகிறானுங்கல்ல. ஒரு சாதாரண அறிவு வேணாமா இவர்கள் நம்புறவர்கள்? இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் இவங்களோட கமெண்ட் என்ன இருக்குன்னு சொன்னால், யோசிக்காமல் அந்த அம்மா சரி அந்த அம்மா குடிச்சிருந்தாலே தான் என்ன அப்படி எவனா யோசிக்கிறானா? ஒரு அம்மா குடிப்பழக்கம் இருந்தால் அப்போ அந்த குடிப்பழக்கம் இருக்கிற அம்மாவோட பொண்ணு கிட்னாப் பண்ணால் பரவாயில்லையா? குற்றச்சாட்டு முதல்ல அந்த அம்மா தூங்குது சரி, ஆனால் குழந்தைய காணுங்கிறத முத நாளே சொல்லிட்டாங்கல்ல, அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து தேடுறீங்கல்ல. இதில் அம்மாவினுடைய குடிப்பழக்கம் எங்கிருந்து பிரச்சனையாகுது? அந்த விசாரணையை பார்த்தீங்களா? ஊடகங்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்ட முறை பார்த்தீங்களா? அராஜகம். ஏன் இங்கே ஒரு வார்த்தை கேளுங்களேன். இப்போ இதே குற்றச்சாட்டு தாவேகா சைடில் சொல்கிறாங்கல்ல, இப்போ பெரிய அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ அல்லது இப்போ அங்கே இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சனோ சொல்கிறாங்கல்ல, அதிமுகவோட சேரணும்னு சொல்லி இந்த சண்டை போட்டு போனாங்க இல்லையா சிவி சண்முகம்லாம், நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஏடிஎம்கேல ப்ரெஷர் போட்டு அது ஏடிஎம்கேல ஒர்க் அவுட் ஆகலைன்ன பிறகு தான் நாங்கள் வெளியில் வந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸை ஏற்கனவே பேசியிருக்காங்க. 2026 எலெக்ஷன்லேயே அதை சேர்த்து பண்ணலாம் பேசியிருக்கு. அடுத்து அதன் பிறகு அதுக்கு தயாராக இருந்தது. முன்பும் பேசியிருக்காங்க, பின்பும் பேசியிருக்காங்க. ஐயநாதன் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி யாராவது கேட்டாங்களா அவங்கள பார்த்து? ஒரு புள்ள செத்த பிறகு ஒரு அம்மாட்ட அது பொய்யின்னே நீங்கள் நம்பினாலும் கேள்வியின் போது அது வரக்கூடாது. அவங்கள கண்ணியம் இல்லாமல் இப்படி நடத்தும் போது இங்கே சரி ஓகே. இது அதே கேள்வியை பற்றி ராஜ்மோகன் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது பத்திரிகையாளர்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, இந்தமாரி இப்போ நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது, குற்றங்கள் நடக்குது, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது, 1 மாதம் கூட ஆகலை, இருந்தாலும் இப்படிலாம் வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வந்து அது கொடுப்பா. ஆமாம், இனி வந்து அது ஓகே, அது நாம் வந்து அந்த விசுவாசம் ஊடகங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஊடகங்களோட ஒரு பொலிட்டிக்கல் செக்ஷன் சீரியல் பார்க்குற மாதிரி, வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி நியூஸ் பிளாட்ஃபார்மை பார்க்க வந்திருக்காங்க. சுவாரஸ்யம் தான். அவங்களுக்கு அரசியல் அவங்களோட எதிர்காலம் எல்லாம் விஷயமே கிடையாது. இந்த பொழுதுபோக்கு அடிமைகளுக்கு எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், அவர்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனை இருக்காது. ஓகே, இல்லை இப்போ அது இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்நாடுல பொதுவாகவே இருக்கும், ஒர்க்கிங் கிளாஸ் ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இப்போ சீரியல் பார்த்த காலங்க இருக்குது. அப்போது அம்மா சென்டிமெண்ட்னா பயங்கரமாகும். தமிழ் சினிமாவும் அது பயங்கரமாக பேசியிருக்கு, சீரியல்கள்லாம் அது பயங்கரமாக பேசியிருக்குது. இப்படி சில சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இப்போது உடச்சி போடுற மாதிரி இப்போ எல்லாமே கிரிஞ்சு கண்டென்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் நாம் அது குறித்து பெருசாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நாம் வந்து அதிகமாக நம்பிட்டு இருந்துட்டோம். எவ்வளவு இன்டலெக்சுவலாக இருக்கிற ஒரு நபரும் ஆல்கஹால் அடிக்ட் ஆனார்னா அவரோட நடத்தை மாறுமா இல்லையா? இங்கே சோஷியல் மீடியா அடிக்ஷன் அல்லது என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன், சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு பொழுதுபோக்கு அடிமைத்தனம். இது எக்ஸ்ட்ரா போகும்போது எதிர்காலம் குறித்த சிந்தனை இருக்க போகிறதில்ல. அண்ட் அதோட டேஞ்சர் பார்ட் என்னன்னு சொன்னால், இது தீவிரமாக இருக்குங்கும்போது அது நன்றி உணர்ச்சியும் இருக்காது. இது போல் அடிமைத்தனத்துக்கு ஆட்பட்டவர்களுக்கு எதிர்காலம் குறித்த ஒரு அக்கறை இல்லைன்னு சொன்னால் அது நன்றி உணர்ச்சியை சேர்த்துக்கொள்ளும். இது நாம் நினச்சிட்டு இருக்கிறத விட இதன் விஸ்தீரணம் அதிகம். இன்னொன்று, இதுதான் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கான இயல்பாக இருந்தால் இங்கு குற்றங்களையும் குறைக்க முடியாது. குற்றம் நடக்காமல் தடுக்கிறது எது? நம்ம எல்லாத்துக்கும் நம்ம காரில் போகிறீங்க, ஒருத்தன் குறுக்கால இப்படி வண்டியை நிறுத்தி வச்சுருக்கிறான், ஏடா கூடமாக பண்ணுறான், முட்டாள்தனமாக பண்ணுறான், ஏன் இறங்கி போய் மூக்கில் குத்தணும்னு தோணும் உட்காந்துருக்கிற எல்லாரும். ஏன் எல்லாரும் போய் அதை செய்கிறது இல்லை? ஒருத்தருக்கு நான் ரோட்டில் இறங்கி சண்டை போடணுமா, அது என்னுடைய மதிப்புக்கு குறைவு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் தேவையாத பிரச்சனை, சில பேர் எதுக்குடா வம்பு, அவன் திருப்பி அடிச்சானா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் நிறுத்துவாங்க. ஒரு சிலர் இல்லை, நான் போய் மூக்கில் குத்தி எவனோ ஒருத்தன் அந்த பக்கத்துலேருந்து பார்த்து நான் சண்டை இழுத்த மாதிரி நினச்சிக்கிட்டான்னா லீகலாக எவன்டா சண்டை இடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை ரோட்டு வர நின்று டைம் வேஸ்ட் ஆகும். ஏதோ உங்களுடைய அந்த காக்னேட்டிவ் பிரெயின் வேலை செஞ்சு உங்களுடைய உணர்வுபூர்வமான மூளை கட்டளை இடுவதை நிறுத்தி, எப்பா நீ செஞ்சு தொலையாத,
மேனேஜர்கிட்ட சண்டை போடணும்னு எல்லாருக்கும் தோணும். ஒரு ஆஃபீஸில் ஒரு டெய்லருக்கு தோணும், அல்லது ஒரு 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 மிஷின் ஆப்ரேட்டருக்கு தோணலாம். ஏன் அவங்க சண்டை போட மாட்டேங்கிறாங்க? சூப்பர்வைசர்கிட்ட ஏன் சண்டை போட வேலை மாட்டேங்கிறாங்க? போயிடுச்சுன்னா நாளைக்கு இவங்க மூஞ்சில முடிக்கணும். இதை மாதிரியான ஒரு ஒரு மெக்கானிசம் தடுக்குது இல்லையா? பட் ஒரு அடிக்ட்டுக்கு அது வேலை செய்யாது. அதனால தான் கஞ்சா அடிக்கிறவன் ரொம்ப ஒரு போலீஸ்காரரை பார்த்து எகிர்றான். அவங்களுக்கு பயம் இருக்காது. அந்த பயம்ன்றதோ எந்த ஒரு அலாட்டும் இருக்காது. இவங்க எல்லாருமே இதை மாதிரியான அடிக்ட் ஆனவங்க. இது ஒன்று, இந்த அடிக்ஷனுங்கிற ஃபேக்டர் ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு ஒப்பீட்டளவில் இந்த கடந்த ஒரு 40 வருஷமாக ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலை பெரும்பாலானவர்கள் லீட் பண்ணுறாங்க. 40 வருஷமாக இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். போதுமான அளவு பாதுகாப்பு, ஃபுட்டு இதெல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குதுங்கும் போது இவங்க வந்து தன்னுடைய கடந்த கால சிரமங்கள் குறித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. இங்கே யூனிவர்ஸ் 25ன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று நடக்குது யூஎஸில். 1968லேருந்து 73 வரை நடக்குது. அது என்னென்னா, ஒரு ஒரு அப்சல்யூட் கம்ஃபர்ட் இருக்கிற ஒரு இடம், அங்கே 2 ஜோடி எலிகளை விடுறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ரைட் டெம்பரேச்சர், எண்ட்லெஸ் சப்ளை ஆஃப் ஃபுட், வாட்டர், வேண்டிய அளவு எல்லாமே, இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ, எலிகளுக்கு முழு பாதுகாப்பு. எலியை திங்கிற பூனையெல்லாம் கிடையாது, வேறு இது கிடையாது, நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர், நல்ல சாப்பாடு, அவங்க கூடு கட்டுறதுக்கான எல்லா மெட்டீரியலும் உள்ளேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஃபர்னிச்சரோட ஒரு இடத்த ரெடி பண்ணுற மாதிரி, தங்கிறதுக்கான இடங்களை ரெடி பண்ணுற மாதிரி. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு 55வது நாளும் எலிகளோட எண்ணிக்கை டபுள் த டைமாக ஏறுது. இப்போ 10 எலி இருந்தால் 55 நாளில் 20 எலி ஆகுது, 110வது நாளில் 40 ஆகுது, இப்படி ஏறிக்கிட்டே போகுது. அந்த இடம் 4000 எலிகளை கொள்கிற அளவுக்கு பெரிய இடம். என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது எலிகளோட எண்ணிக்கை சரசரன்னு ஏறுது. ஒரு 2000 சொச்சம் வரும்போது எலிகள்கிட்ட பல்வேறு நடத்தை மாற்றங்களை காண முடியுது. எலிக்குட்டி பிறக்கிறது குறையுது. 2500 600 போகும்போது, அதன் பிறகு நடுவில் சுத்தமாக 2500 தாண்டும் போது கடைசி எலி அந்த டைமில் பிறக்குது. அதன் பிறகு எலிகள் பிறப்பே இல்லை. இந்த எலிகளுக்குள்ள பல்வேறு குழுக்கள் உருவாகுது. சோம்பேறி எலிகள், சும்மா உட்காந்து தன்னை அழகுபடுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற எலிகள், இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மேலே சுத்தமாக ஆர்வம் இல்லாமல், அதாவது குழந்தை பிறப்பின் மீது அடுத்த இப்போ தலைமுறை பெற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுது. அதன் பிறகு ஒரு குழு வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப் வந்து போகுது. சோம்பேறிகள், அழகுபடுத்திக்கிறவங்க, சண்டை போடுறவங்க, இந்த மாதிரி வெவ்வேறு குரூப் இருக்குது. ஒன்று அடிச்சுக்கிட்டு சாகுது. இதெல்லாமே நடக்குது. ஒரு கட்டத்தில் இந்த 5வது வருஷத்தில் மொத்தமாக இந்த இது முடிஞ்சிடும். இந்த எண்ணிக்கை 0க்கு வந்து சேருது. இதை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, பிஹேவியரல் சிங்க், நடத்தை வீழ்ச்சின்னு வச்சுக்கலாம். அது சரியான தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒழுக்கம், ஒழுங்கான நடத்தை, இந்த பிஹேவியர் எல்லாமே எதுக்குன்னு சொன்னால் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு கருவி. நான் என்னோட குடும்பத்துக்கு நேர்மையாக இருந்து என் குழந்தைகளை வந்து சரியாக பராமரிக்கும் போது நான் என்னோட எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைங்கும் போது, உனக்கு நீ எப்படி இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லைங்கும் போது, நான் மரபாக கற்றுக்கிட்ட என்னுடைய ஒழுக்க மதிப்பீடுகளை நான் கைக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நான் நன்றி உணர்வோடு இருக்கேன்னு சொன்னால் அது வெறுமனே என்னுடைய பெருந்தன்மையை காட்டுறது அல்ல. நான் நன்றியோடு இருந்தால் தான் நாளைக்கு எனக்கு வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் தான் நாளைக்கு எனக்கு வேற ஒருத்தர் உதவி செய்வாங்க. இந்த வெளிப்படையாக இல்லாத ஒரு நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு வார்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, இதுதான் நம்முடைய நன்னடத்தைக்கு காரணம். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் என்வாயர்மெண்ட் இதற்கான தேவைகளை இல்லாமல் பண்ணுது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதோ, அதில் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு டைமோ, வேறு ப்ரெஷர் இல்லாமல் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதோ, அதுலேயே அதிக நேரம் மூழ்கி இருந்து அப்படி ஆன காரணம் மட்டும்தான் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கே காரணன்ற மாதிரி. இல்லை, நான் அதோட பங்கு இதுவும் ஒரு ரீசன் சொல்கிறேன். ஒரு சாப்பாட்டுக்கு நெருக்கடி இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு இதற்கான தேவை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் அது குறித்து சிந்திக்கணும், யார் காரணம்னு தேடணும். பட் இங்கே அதற்கான தேவை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்குது. ஏன் வட இந்தியாவில் வேலை இல்லைன்னு வர்ற ஒரு பிரச்சனையே இங்கே வரமாட்டேங்குது? ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்துலையும் இதுலேயும் வர்ற ஒரு ஆக்ரோஷம் ஏன் இங்கே வரமாட்டேங்குது? ஏன்னா வேலை இங்கே இருக்கிறவங்களோட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவன் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்து உழைப்பையும் போட்டு ஒருத்தன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான். இங்கே குழந்தைங்கள ரொம்ப ப்ரிஷியஸாக வளர்க்குறோம். 1 இல்லை 2 பிள்ளைங்க இருக்குது, அதீத செல்லம் கொடுக்குறோம்.
மற்றபடி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இதை வாங்க தேவையில்லை. அங்கெல்லாம் இன்ஜினியரிங் சேர்றதுங்கிறத மலைப்பான விஷயம். இங்கே அந்த காலேஜில் இருந்தாலும் இந்த காலேஜில் ஆக்கிடலாம். அண்ட் கடந்த 20 இயர்ஸில் இன்னும் சிரமங்கள் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு. தண்ணி எடுக்கிறதுலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முன்பு பெண்களோட வேலை எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும்னு யோசிச்சோமா. சமையல் செய்கிறதுலேருந்து தண்ணியை கொண்டு வரதுலேருந்து எல்லாமே இப்போ ஒரு நேரமும் ஒரு சொகுசுன்னு தான் இதை சொல்லலாம். முன்பு பழைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப வசதிகள் ஏறும்போது கவனம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வருது. இது அடுக்கடுக்காக பாருங்களேன், நீங்கள் விடுபடுறீங்க, உங்களுடைய வாழ்நாள் சிரமங்கள்லேருந்து விடுபடுறீங்க, மற்ற நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. நீங்கள் முன்பு கனவாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது. இப்படியெல்லாம் கிடைக்குதுங்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்து வருது. என்டர்டெயின்மெண்ட் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, உட்காந்த இடத்துல நடக்குது. அப்போது இவர்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி அடிமையாகிறாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, அடிமையாகிறாங்க. அடிமையான பிறகு அந்த மூளை வந்து மேற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை தேடுது. நீங்கள் வந்து வாழ்க்கை குறித்து பயப்பட தேவையில்லைங்கும்போது வேல்யூஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வேல்யூஸை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கும்போது எல்லாத்தையும் விளையாட்டாக பார்க்குற ஒரு பண்பு வருது. இந்த பண்ணையார் பசங்கள்லாம் விளையாடுறது இருக்கும் இல்லையா, அது அவங்க எதை வச்சு வேணாலும் விளையாடுவாங்கல்ல. ஆமாம், ஸ்கூல் வாத்தியார் வச்சு கூட விளையாடுவாங்க, வீட்டில் வேலை செய்ய வச்சு விளையாடுவாங்க. ஏன்னா அதோட டேமேஜ் பற்றி அவனுக்கு கவலை இல்லை, கொடுக்க போகிற விலையை பற்றின கவலை எதுவும் இல்லை இல்லையா. நீங்கள் சின்ன பசங்கள்கிட்ட பார்க்கலாம், நம்ம ரொம்ப வசதியாக வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. அம்மாவுக்கு இவ்வளோ அம்மாவை கஷ்டப்படுத்தி நீ இதை செய்யணுமான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சிம்பிளாக கேட்பாங்க. நீ கம்பெனியை வச்சு கொடுன்னு கேட்குற பசங்க நீயா நானெல்லாம் பார்க்குறோம்ல. அகெயின் இது எந்த அளவு மோசமாக போயிருக்குன்னு சொன்னால் கடந்த 6-7 மாதமாக அல்லது ஒரு வருஷமாகவே இந்த டாக் ஷோ எல்லாம் வர்ற கண்டென்ட் எல்லாம் பாருங்கள். திராவிடம் கொடுத்துச்சா, இதை மாதிரியான விவாதங்கள் நடந்ததெல்லாம் கணிசமாக குறைஞ்சு வழுக்கத்தலையை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா, ஏன் பண்ணிக்கிட்டீங்க, ஏன் பண்ணிக்க மாட்டீங்க, இப்படி டிபேட் நடந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டி திட்டுறதுக்கும் பொண்டாட்டி புருஷனை திட்டுறதுக்குமான டாக் ஷோக்கள் நிறைய நடக்குது. மாமியார் மருமக சண்டை நடக்குது. எங்கே ஒரு அரசியல் அடிப்படையிலான எதிர்காலம் குறித்து உருப்படியான விவாதம் நடக்கிற ஒரு டாக் ஷோவை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அதனோட ரேஷியோ என்ன? 100க்கு 1, 10க்கு 1, ஏதாவது கணக்கு போட்டு பாருங்க. ஏன் அதெல்லாம் அதுக்கு மீது கவனிப்பு அதிகமாக இல்லைன்றதுனால அதெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்படுற கண்டென்ட் தேவையில்லை. இவங்க அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கிற எலிகள், இவங்க சொகுசாக இருந்த எலிகள். ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் போய் இங்கே திங்கிறதுக்கு இருக்குது, கை கட்டுற தூரத்தில் சிப்ஸ் பாக்கெட் இருக்குது, நான் ஏன் எந்திரிச்சு போய் இட்லி சாப்பிடணும்? அப்போ ஒரு செக்டார் வந்து ஒரு டீம், ஒரு கட்சியோ ஏதோ ஒன்று ஒரு மேனிபுலேட் பண்ணுற அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, டெக்னிக்ஸ் தெரியுது, பல்ஸ் தெரியுது அப்படின்னா இது நீண்ட காலத்துக்கு இப்படியே வச்சுக்க முடியும். இல்லை இது எனக்கு இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவங்களும் இந்த செக்ஷனை அப்படியே எடுத்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற திட்டத்தோடு இவங்க இறங்குனாங்கன்னு நான் நம்பலை. ஏன்னா இவங்களோட இந்த செக்ஷனை கைப்பற்றி இவங்களை குழந்தைகள்கிட்ட இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் போட்டு சின்ன பசங்க கையில் வந்து இதை தேய்க்கும் போது ரொம்ப சின்ன பசங்க கூட தங்களோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க. இந்த டிவிக்கோட வெற்றியை தங்களுடைய வெற்றின்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வர போகிறாங்க, அதுக்கப்புறம் வர்றேன் நான், அதை அப்போ பேசிக்கலாம். அப்போ வந்து இந்த ஆய்வுகள்லாம் இப்போ இந்த டிவி கேட்குறாங்க போகிறாங்க இல்லையா, ஆஸ்பத்திரியா அடுத்து ஸ்கூலில் நடக்கும் ஆய்வு, டீச்சருங்க என்ன ஆகுறாங்கிறத பார்ப்போம் அப்புறம். ஓகே, இப்போ டிவிக்கு நிர்வாகிகள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? பாருங்க நடக்க போகிறத. ஏன்னா அவங்களும் இவங்க தான் சொல்கிறீங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன். வரட்டும், கேங் சேரட்டும், இவங்களோட அட்ராசிட்டி எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஸ்கூல் காலேஜஸில் அது நடக்கும். இந்த ஆட்சி மாற்றன்றது ஒரு இளைஞர்கள்கிட்டயோ இல்லை பள்ளி மாணவர்கள்கிட்டயோ வீழ்ச்சியின் ஒரு பை ப்ராடக்ட் இது. ஓகே, நான் ஒரு வகையில் இந்த அழிவு சீக்கிரம் நடந்ததை சந்தோஷப்படுறேன். ஒருவேளை இவங்க இந்த கவர்மெண்ட் வராமல் ஒரு 20% ஓட்டோட போய் வேறு கவர்மெண்ட் வந்து இவங்க கிரவுண்டில் வேறு என்னென்ன மாதிரியான நம்ம சொசைட்டியை பற்றி என்னதான் இருந்தாலும் ஏதோ ஏமாந்து போய் 20% போட்டாங்க, மற்றபடி நம்ம சமூகம் வந்து அறிவில் மேம்பட்ட ஒரு சமூகம், சமூக நீதி தெரிஞ்ச சமூகம் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சந்திக்கிற 3ல் ஒருத்தர் இந்த மைண்ட் செட்டோடு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு 5% வேணால் இதுக்கு நான் எக்ஸம்ஷன் கொடுப்பேன். அவர்கள் ரைட் ஏதோ ஒரு வெறுப்பில் அல்லது வந்து கட்சியை இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற யாரோ பேரில் ஒரு கோவத்தில் இல்லை கேண்டிடேட் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கலான்னு 5% கூட கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க நிறுத்தின கேண்டிடேட் அதோட மோசம். எந்த ஒரு அதாவது மதிப்பதற்கான, அதாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நம்புகிற அளவுக்கான கேண்டிடேட்டே கிடையாது கிட்டத்தட்ட.
அப்படி இருந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கல. அந்த ஒரு ஒரு போராளி ஒருத்தர் அந்த விவசாயத்துக்கு இதில் அரெஸ்ட் ஆனாரு, ஆமா அவர் ஜெயிக்கல. ஆமா திருவண்ணாமலை ஷெரீஃப் எப்படி பார்த்தாலும் ஒரு பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு ஒரு இது இருக்குது, அவங்கெல்லாம் ஜெயிக்கல. சரியா? நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதவங்களாம் ஜெயிச்சாங்க. ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தஞ்சாவூரில் ஜெயிச்ச டிவிக்கு கேண்டிடேட்டுக்கு. எங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாருன்னு போட்டுருக்காரு. அந்த நல்லவருக்கான கிரைட்டீரியா தானே? க்ரைட்டீரியா அவ்வளோதான். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த இந்த நம்பிக்கையில் தான் டாக்டர்ஸ் இறக்குனது. பண்ணி பார்ப்போம், அது ஒரு சூதாட்டம் மாதிரி தான், சிம்பிள். பணக்கார சூதாடுறது இருக்குல்ல, அது என்ன அவனுக்கு என்ன லாபம் ஆதல விஷயம்? ஃபண்ட் அது. இந்த ஒரு செக்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் முழுக்கெல்லாம் போல. இன்ஃபேக்ட் 2024 விட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஓட்டு டிஎம்கேக்கு 1% ஜாஸ்தி. பட் ஏடிஎம்கே டிவி நாம் தமிழருக்கு போன ஓட்டுகள் இங்கே டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கேருந்து போயிருக்கு. அவங்க ஒரு 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 25%க்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த தபால் ஓட்டுகளில். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஓட்டு போயிருக்கு, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டு போயிருக்கலாம், அது நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் ஒரு 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 ஃபண்ட் மாதிரி, ஒரு சூதாட்டம் மாதிரி ஆடினாங்க. இவர்கள் அதை லாட்ரி மாதிரி நினச்சாங்க. வாங்கி பார்ப்போம், ஓசி தானே லாட்ரி, வாங்கி பார்ப்போம், வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஹேவியரல் சிங்க் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது தவிர வேற எந்த சந்தேகத்தையும் என்னால் வைக்க முடியல. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால், ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷனில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இன்னைக்கு நடக்குதுல்ல, எத்தனை போராட்டம் நடக்குது. இவர் புதுசு, ஓட்டு போட்டவங்க தான், புதுசு தானே, ஏன் எல்லாம் உட்காரல? விவசாயிகள் ஏன் போராட்டம் அறிவிக்கிறாங்க? டாஸ்மாக் ஏன் போராட்டம் அறிவிக்கிறாங்க? எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸ் ஏன் ஒரு ஒரு தங்களோட கோத்தை வந்து இது மாதிரி சண்டை போடுறாங்கன்ற வெளிப்படுத்துறாங்க? அப்போ இந்த அரசுக்கு எதிராக செயல்படணும்னு சொன்னால் அது செஞ்சிடலாம். அரசு ஊழியர்கள் திமுக அரசின் மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கடைசியில் வந்து வந்துச்சு. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இணையான வேறொரு இதை வந்து ஸ்கீமை வந்து கொண்டு வர்றாங்க. மற்ற இடங்களில் ஒன்று இருந்தது, அந்த வேக வேலை அந்த பிரச்சனைலாம் இருந்தது, அதுக்கு ஒரு பதிலை சொன்னாங்க. ஆன்டி இன்கம்பன்சிக்கான எதிர்மறையான போராட்டங்கள்னு ஒன்று நடக்கலை, பெரிய அளவில் நடக்கலை திமுக கவர்மெண்ட்டில். இது ஆன்டி இன்கம்பன்சின்னு நம்ம வைக்க முடியாது. பணம் கொடுத்ததுக்கு எதிராக மக்கள் பணம் கொடுக்கறத ஒழிக்கிறோங்கிற ஞானோதயத்தில் புத்தர் மரத்தில் போதி மரத்தை கீழே படுத்து திடீர்னு பல்பு எரிஞ்சு ஞானோதயம் வந்த மாதிரி இவங்க பணத்துக்கு எதிராக இவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், லீமா அரசு எப்படி ஜெயிச்சாங்க? இவங்க எடப்பாடி பழனிசாமி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம். எப்படி அந்த நன்னடத்தையின் அவர் மீதான நன்மதிப்பின் மீது அது வந்ததா? கிடையாது. இது ரூல் அவுட்டு. சரி, ஜாதிக்கு எதிராக, ஜாதி அதெல்லாம் கிடையாதுப்பா, நாம் வந்து ஜாதி மதத்துக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, பாமக இருக்கிற ஏரியாக்களில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. பாமக வலுவாக இருக்கிற ஏரியாக்களில் அந்த கேஸ்ட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. அப்போ கேஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் நிற்க வச்சிருக்காங்க. அப்போ கேஸ்ட்டுக்கு அதை வந்து கேஸ்ட்டுக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டாங்க நம்புறதுக்கு இல்லை, பணத்துக்கு எதிராக போட்டாங்க நம்புறதுக்கு இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னாலும் அதை நம்ம முன்பே சொல்லிட்டோம், அது எலெக்ஷனில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவானா ஒருத்தன். ஆன்டி இன்கம்பன்சி அதுவும் இல்லை. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வேல்யூ பார்த்து ஓட்டு போட்டாங்களா? இப்போ டிஎம்கே வந்து இந்த கேண்டிடேட்டை போட்டாங்க, அதுக்கு எதிராக போட்டாங்கன்னா இவங்க கேண்டிடேட்டுக்கு வேல்யூனே ஒன்று கிடையாது, யார் கேண்டிடேட்டுன்னு தெரியாமல் போட்டிருக்கு. சரி, தொகுதிக்கு போகாதவர்கள் அப்படி பண்ணிட்டாங்களா? தொகுதிக்கே போகலை இந்த கேண்டிடேட், அதனால அப்படி பார்த்தீங்கன்னா எழிலன் ஜெயிச்சிருக்கணும். தொகுதியை சிறப்பாக வச்சுருந்தவங்க ஜெயிக்கணும்னா ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கணும். ஆமாம். நீங்கள் எப்படி இதை மதிப்பிடுவீங்க? ஸோ இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் இந்த மற்ற ஃபேக்டர்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் தர்க்கபூர்வமாக ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணலாம். கடைசியாக வந்து நிற்கிறது எதுன்னு சொன்னால், சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி பார்ப்போம், ஒரு தடவை சூதாடி பார்ப்போம், மங்கத்தை ஆடி பார்க்கலாம் அப்படிங்கிற மனோநிலை தான் அந்த இடத்துல வேலை பார்த்துருக்கோம். இவங்க என்னதான் பெரிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணாலும், மேனிபுலேட் பண்ணாலும், இல்லை கேஷ் கால்குலேஷனோட ஆட்களை நிப்பாட்டினாலும், இல்லை ஏற்கனவே அதிமுக மேலே ஒரு அதிருப்தி, ஒரு சலிப்பு அப்படின்ற ஒரு சில மாற்றி இவங்ககிட்டே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு சலிப்பு, இதெல்லாம் தாண்டி இந்த கேரக்டர் பாதிப்புகள் நீங்கள் சொல்ல அதனை அந்த விஷயங்கள் தான் பெரிய, அது ஒரு பெரிய ஃபேக்டராக. அதுதான் மெயின். நான் சந்தேகிக்கிறது அதைத்தான். ஓகே, நான் இதில் பெரிய கல்பிரிட்டா, இந்த முடிவின் மிகப்பெரிய கல்பிரிட்டா நான் அதைத்தான், அந்த நடத்தை மாற்றம், இந்த பொறுப்பெடுத்துக்கு அவசியம் இல்லாத தன்மை, இல்லாமல், இது ரெண்டு. இது உண்மையா இருந்தா சிறு சிறு குற்றங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற குற்றங்களையும் இது தூண்டிவிடும். அப்போ நீங்க எந்த ஃபேக்டர் பொலிட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த ஃபேக்டர் லா அண்ட் ஆர்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, தடுக்க முடியாது.
ஏன் நீங்கள் பயப்படுறதுக்கான எல்லா அதை தட்டி ஃபேக்டரும் கேட்கறதுன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு அப்படி அப்படி ஒரு ஃபீல் உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஈஸியாக அதாவது லைக் போடுற அளவுக்கான சோஷியல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் நான் செய்வேன்னு இருக்கிறவங்களும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தட்டி கேட்குறதுங்கிறதெல்லாம் வராது. ஒன்று பயப்படுறது எது நடக்கலான்னு சொன்னால், அவர்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த இந்த முடிவு பாதிப்பை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த இந்த தீவிர ரசிகர்கள் மாற மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கிறவங்க, இந்த அடிக்ட்டுங்கெல்லாம் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. நீங்கள் எங்கேயா வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அவர்கள்கிட்ட முதல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பைத்தியமாயிடும். அதனால் அது தேவையில்லை. ஒரு அரை மனசோட பண்ணவங்க, சும்மா பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னவங்க, அல்லது வந்து தற்காலிகமாக ஒரு ஆசையில் லாட்டரி டிக்கெட் வாங்கினவங்க வேணால் அவங்கக்கிட்ட வேலை செய்யலாம். இவங்க தீவிர ரசிகர்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு அடிக்ஷன். ஓகே, அது இப்போ வெறும் இந்த இப்போ உருவாகிருக்கிற இது வந்து வெறும் திமுக அதிமுக போன்ற ஒரு பாரம்பரிய கட்சிகள் அவங்களுக்கு மட்டும் கேடு கிடையாது, சொசைட்டி இது நான் இதை இப்போ சொல்லலை. நான் வந்து இது ஜெயிச்சிட்ட பிறகு அந்த ஒரு டிவிக்கு ஜெயிச்ச பிறகு நான் அதை விமர்சனத்தை வைக்கிறேன். என்னோட பழைய வீடியோ நம்ம இதில் பேசுனதுல இருக்கு. அவர்கள் 15% ஓட்டு வாங்கினா கூட 15%க்கு உண்டான டேமேஜ் சொசைட்டியில் இருக்குன்னு அர்த்தம். இது சீரியஸ்னஸ் இல்லாமல் வருகிற ஓட்டு, என்டர்டெயின்மெண்ட்டையும் அரசியலையும் மிக்ஸ் பண்ணுற முட்டாள்தனத்திலிருந்து வருகிறது. இது அறிவு போதாமையிலிருந்து வருவது. முட்டாள்தனங்கிறது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், அதனால் எப்படி சொல்கிறேன், அந்த அறிவு போதாமையிலிருந்து வருகிறது. இது ஒரு கேம் மாதிரி இதை பார்க்க முடியாது. ஃபன் மாதிரி ஒரு அரசியலை பார்க்க முடியாது. ஒரு கட்சியின் மீதான அதிருப்தி இருக்குது, அவங்க சரியாக செய்யலைன்னா அதை சமூகம் வேறு வழிகளில் வெளிப்படுத்தணும். அதனுடைய கடைசி எல்லை தான் ஓட்டிங்க. ஒரு ஓட்டிங்கிறது வந்து குறைந்தபட்ச எதிர்கால குறித்த மதிப்பீட்டிலிருந்து அது வரணும். இதெல்லாம் இருந்து தான் இது நடக்கணும். நீங்கள் இவங்களுக்கே ஓட்டு பண்ணணும் அவங்களுக்கு போடணுங்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த எந்த பெரிய கடினமான உழைப்பும் இல்லாமல் வெறுமனே ரீல்ஸ், அதுக்கான டூல் கிட்டை கொடுத்து ரீல்ஸ் போட்டு அதன் வழியாக ஏபொலிட்டிக்கலாக இருக்கிற மக்களை, இவங்க ஏபொலிட்டிக்கலாக என்டர்டெயின்மெண்ட் அடிப்படையாக வச்சுருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஏபொலிட்டிக்கல் செக்ஷனை இவங்க கொண்டு வந்திருக்காங்கங்கும் போது அரசாங்கத்தையும் அப்படி தானே அவங்க நடத்துவாங்க. அதிலிருந்து தானே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு எம்எல்ஏ வந்து அந்த பிஜிஎம்மோட போட்டு அதை விசிட் பண்ணுறது நடக்குது. அதிலிருந்து தானே இப்படி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் பொலிட்டிக்கலில் சீரியஸாக எதையும் அணுக தேவையில்லாத ஒருவர் இருக்கிறதுனால தானே ஒரு பாலியல் வன்கொடுமையும் கொலையும் நடந்த ஒரு விவாதத்தில் ரொம்ப இயல்பாக சிரிச்சுட்டு அவங்களால ஒருத்தரால் பதில் சொல்ல முடியுது. குற்றச்சாட்டுன்னு கூட அவங்க எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இதனுடைய மதிப்பை உணர்வதற்கான என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருந்தது? எதுவுமே இல்லையே. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் செல்ல பிள்ளைகள் எந்த இடத்திலும் ஒரு ப்ராக்ரெசிவாக எதையும் செஞ்சிட முடியாது. ஒரு நிர்பந்தம் வேணும். நீங்கள் தூங்கி எழுறதுக்கு இருந்து வேலைக்கு போகிறதுங்கிறது என்ன அவ்வளோ ஈஸியானதா? ஆமாம், கஷ்டம், வேர்க்கும், காலையில் எந்திரிக்கணும், போகணும், இதெல்லாம் செஞ்சால் தானே ஒரு நாள் சம்பளம் வரும். நீங்கள் அதை செஞ்சாலும் ஒரு நிர்பந்தம் வேணும். நீங்கள் 5 வருஷத்துக்கு சம்பளத்தை அவருக்கு தூக்கி கொடுத்துட்டு வேலை பார்க்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? இந்தப்பா ஒரு மாற்றம் வேணும், அதனால் இந்தா உனக்கு 5 வருஷம் சம்பளம் தரேன், நீ வேலையை பாருன்னா யார் வேலையை பார்ப்பா? மாட்டாங்க. இன்னொன்று, இவங்களோட மேபி ஏதாவது ஒரு இதில் வச்சு இந்த நான் சந்தேகிக்கிற நடத்தை பிரச்சனைகள், நடத்தை வீழ்ச்சி உண்மையாக இருந்தால் வெறும் போலீஸ் சிஸ்டம் வச்செல்லாம் இனி வரப்போகிற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவங்களோட லாஜிக்லேருந்து நான் பெருசாலாம் டிஃபர் ஆகலை. ஆமாம், சம்பவம் நடந்த பிறகு தான் ஒருத்தர் அதை போய் தடுக்க முடியும், போலீஸ் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துச்சான்னு தான் பேச முடியும். ஆனால் அந்த நியாயத்தை பேசுகிறதுக்கான அருகதை இல்லாமல் இருந்தீங்கல்ல நீங்கள் அந்த ஒரு போன உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? சிஎம் சார் இவர் தானே வாயை வச்சு பேசினார், அப்போ கேள்வி கேட்கத்தான் செய்வான். இப்போ அதனுடைய ஒரு நம்ம ஆறுதல் பட்டுக்கிற மாதிரியானது என்னன்னா, ஆர்கானிக்காக பலர், ஏன்னா பொலிட்டிக்கலாக யாரும் பெருசாக ஆக்டிவாக இல்லை, எந்த கட்சிகளும் பெருசாக போராட்டம் நடத்துகிற அந்த மாதிரியானதில் இல்லை. அவங்க இப்போவே அதை எதிர்த்து ஒரு இதை கொடுக்க வேணாம், இந்த எதிர் மனோபாவத்துக்கு ஒரு அரசியல் நிறம் கொடுக்க வேணாம்னு அவங்களாம் ஒதுங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை விமர்சிக்கிற பலர் கவனம் பெறுறாங்க சமூக ஊடகங்களில். இன்னும் அவசரப்பட்டமோன்ற யோசனை ஒரு சின்ன பிரிவு மக்கள்கிட்டேருந்து வருது. இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா எப்படி ஒரு முட்டு கொடுக்குறதுங்கிற சைலன்ஸையும் நம்ம பார்க்க முடியுது. மதன் கௌரியை நிறைய பேர் பேசுன்னு அவருக்கு ப்ரெஷர் போடுறாங்க. மதன் கௌரி இந்த மாதிரி எல்லா ஐடியாக்களும் வந்து இப்போ நீ பெய்டு தான், நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி இல்லை, அந்த மாதிரியான ஆட்கள் இந்த கிரிட்டிசிசத்தை எதிர்கொள்வாங்க. இவங்களால இந்த சிஸ்டமை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தினாலும் இந்த பிஹேவியரை மாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா இது கஷ்டம். இது தடுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு குற்றம் நடக்காமல் தடுக்கிறதன் பின்னணியில் இருக்கிறது என்னென்னா, உங்களுடைய தர்க்க அறிவு உங்களை நிறுத்தணும்.
ஓகே. ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டாம்பூச்சின்னு ஒரு நாவல் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? இல்லை. அது ஒரு ஃப்ரெஞ்சு கைதி, ஓகே. ஆயுள் தண்டனை பெற்ற கைதி. அவரை ஃப்ரான்ஸ்லேருந்து பாரிஸ்லேருந்து கயானா, ஃப்ரெஞ்சு கயானாவில் இருக்க தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க. அவர் 13 வருஷம் தீவுகள்லேருந்து தப்பிச்சு, போட்டு கட்டி தப்பிச்சு, வேற ஒரு இடத்துல மாட்டி, ஜெயிலில் மாட்டி, அப்படி இப்படின்னு தப்பிச்சு 13 வருஷம் கழிச்சு வெனிசுவேலாவில் போய் செட்டில் ஆவார். நீங்கள் அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிழைக்க வழி இல்லாத அல்லது கடுமையாக நோயுற்று நகரத்துக்கு வர முடியாத தொழுநோயாளிகள்லேருந்து பழங்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருமே, சிறை கைதிகள், கொடூர சிறை கைதிகள், தொழுநோயாளிகள், வேறு இடத்துல இந்த மாதிரி இருக்கிற எல்லா தரப்புல இருந்தும் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இன்னொருத்தருக்கு உதவுகிற ஆட்கள் வந்து நிறைஞ்சிருப்பாங்க. ஒரு அத்தியாயத்திலையும் அது நடக்கும். ஓகே. ஆனால் இப்போது அது என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரியான இந்த நடத்தை மாற்றங்கள் என்ன செஞ்சுருக்குன்னா, இன்னொருத்தனை கன்சிடர் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்போது அது ஒரு குற்றங்களை கண்டுகளாமல் போகிறதுக்கான ஒரு அடிப்படையாகும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் பலர் இருக்காங்க. நீங்கள் இப்போ போய் ஒரு நிரந்தர வேலையின் மீதான பிடிப்பே நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஆமாம், அதெல்லாம் வேணாம். நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். தோராயமாக ஒரு 500 பேரை பார்த்துட்டு அதில் ஒரு 100 பேர்கிட்டையாவது பர்சனலாக பேசி இன்டர்வியூஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒருத்தருக்கு கூட அதில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, ஒரு எடிட்டர் லெவலுக்கு போகணுன்னு. அதுவும் கூட சைமல்டேனியஸாக நான் ஒரு சேனல் வச்சு ப்ரொப்ரேட்டர் ஆகணும், அந்த சேனல் நான் ஓனாக சேனல் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அந்த அளவில் தான் இருந்துச்சு. அது ஒரு இண்டிபெண்ட்டாக நெருக்கடி இல்லாமல் நினச்சப்ப வேலை பார்க்குற மாதிரியான இந்த கிக் ஒர்க்கர் டைப் விருப்பம் தான் நிறைய இருக்குது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னா என்ன ஆகும்? சரி, இதை செஞ்சு தான் பார்ப்போமேன்னு ஒரு ஆர்வம் வரலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நாம் வந்து ஒரு முட்டாள்தனமான முதலீடு நம்ம சிம்பிளாக போடுவோம். ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விடவும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் பார்க்கலான்னு வரும். இது ஒரு பிரச்சனையா? இன்னொன்று, ஜெயிலில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்தால் தான், ரிஸ்க்கை அனாலிசிஸ் பண்ணுற திறன் இருந்தால் தானே நீங்கள் எதையும் நம்ம ரூலை மீற வேணாம்னு நினைப்போம். ஆனால் இப்போ ஒரு மற்ற மாநிலங்களை விட கல்வியில் அதிகமாக வந்து வாய்ப்பு பெற்று கல்வி அறிவு அதிகமாக பெற்ற ஒரு சமூகமாக இருக்குது. பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு சமூகமாக இருக்குது. வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய, அங்கேருந்து தொடர்பு பெற்று அந்த கலாச்சாரத்தை உறவுற அளவுக்கு ஒரு சமூகமாக வந்து தமிழ் சமூகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சமூக அறிவாக இருக்கட்டும், கல்வி அறிவாக இருக்கட்டும், இல்லை பகுத்தறிவாக, இது எதுவாக இருந்தாலுமே மேம்பட்டு தானே இருக்கணும் இந்த காலகட்டம். அப்படி நடக்கிறது இல்லை. ஏன் அது இப்படி? ரைட், இதுதான் பேரடாக்ஸ். நீங்கள் முன்பை விட உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இப்போ இருக்குது. ஆமாம், லைப்ரரிஸ் இருக்குது, இபுக்ஸ் இவ்வளவு இருக்குது. ஆனால் படிக்கிறது அதிகமாகுதா? இல்லை, இல்லையா? ரோடு இருக்குது, முன்பை விட சாலைகள் அகலமாக இருக்குது, வசதியாக இருக்குது, நல்ல வண்டி சேஃப்டி மெக்கானிசம்ஸ் இருக்கிற வண்டிகள் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது. ஆக்சிடென்ட் குறையுதா? இல்லை. ஸோ வசதி அதிகமாகுது அப்படிங்கிறது மட்டுமே ஒரு விபத்தை குறைக்கணும். வசதி அதிகமாகிறது மட்டுமே ஒருவரை அறிவை நோக்கி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும்போது தான் இது நாசமா போகும். அதான் ஏன் அப்படி மேம்படுத்த முடியல, ஏன் அப்படி மேம்படலை? கவனம் வேற இடத்துல போகுது, அது முக்கியத்துவம் இல்லாமல் போகுது. நீங்கள் அதை படிச்சாகணுங்கிற நிர்பந்தம் இருக்குல்ல. சில புத்தகங்கள்ல நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப அதிகபட்சம் வீட்டில் ஒரு பேப்பர் வாங்கலாம், இல்லை ஆனந்தவுடன் வாங்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் படிக்கணும்னா, எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வேறு ஏதாவது படிக்கணும்னா லைப்ரரிக்கு போய் ஆகணும். நான் அந்த குறைந்தபட்ச உழைப்பு அங்கே போடணும், ஏன்னா அது தேவை எனக்கு இருக்குது. படிக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு குரூப்பாக ஒரு சமூகமாக இருக்கிறதுங்கிறது என்னோட என்டர்டெயின்மெண்ட்டு, சேஃப்டி அண்ட் என்னோட ஐடென்டிட்டி கூட. நான் ஒரு சொசைட்டியில் எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பையும் சம்பாதிக்கிறேனோ அதுதான் என்னோட அடையாளமும் கூட. இதெல்லாம் தான் இப்போ தேவையில்லையா? ஐடென்டிட்டி எதுக்கு? என்னோட பேஜ்லேருந்து ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம், ஒரு செல்ஃபி, அது ரிஸ்கி செல்ஃபி, ஒரு ரேஷ் டிரைவிங், இதுலேருந்து என்னோட எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். எனக்கான வேலிடேஷனை என்னோட சோஷியல் மீடியா பேஜ் கொடுத்துரும். பக்கத்தில் இருக்கணும் நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பாதிக்கணும், நாளைக்கு காலேஜை முடிச்சு தண்டசோர் வீட்டில் தின்னா அது எவ்வளோ அவமானகரமானதுங்கிறது தெரியும் ஒரு காலத்தில். அது விஷுவலாக பார்த்துருப்போம். இப்போ அப்படி இல்லை, 2 பேர் பேம்பர் பண்ணுறாங்க, ஒருத்தர இல்லை 2 குழந்தைகளை. இது எல்லாத்தையும் இது பண்ணி பாருங்களேன். அந்த உழைப்பை ஏன் செலுத்தணும்? நான் நேரடியாக குழந்தைகள்கிட்ட கேட்டிருக்கேன், நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்?
பாஸ் மார்க் வர்ற அளவுக்கு எழுதிட்டு பேப்பரை மூடி வச்சுட்டு கேஷுவலாக உட்காந்துருக்கிற பசங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, எதுக்காக? அந்த எஃபர்ட் போட்டால் போதும். போதியா, அவ்வளோதானே டிமாண்டு. 60 மார்க் வாங்கிட்டேன்ல போயிட்டாரு. இது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் இதை நான் டிவிகேவோட நான் அசோசியேட் பண்ணலை. இது வந்து ஒரு வளர்ப்பில் மிக மோசமான பேரண்டிங் கடந்த சில 10 ஆண்டுகளாக இங்கே இருக்குது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ரொம்ப சொகுசாக வளர்த்து, ரொம்ப அதீத செல்லமாக வளர்த்து, தன்னை கண்ணெதிர்க்க தன் பிள்ளை எந்த இதுவும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நடக்குமா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அம்மா 15 நாள் லீவ் போட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்த கதையை நான் பார்த்துருக்கேன். எந்த அவமானத்தையும் என் பிள்ளை பற்றக்கூடாது, எந்த கஷ்டத்தையும் என் பிள்ளை ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற இந்த வளர்ப்பு இருக்கு இல்லையா, அது இது போன்ற நடத்தைக்கு ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கு. இதை அவர்கள் ஸ்மார்ட்டாக யாரும் போய் இந்த கட்சிக்கு கோஷம் போடு, ரோட்டில் கத்திட்டு போ, விசில் அடின்னு சொல்லி எல்லாம் எந்த பேரண்ட்டும் குழந்தைகளை வெளியில் விட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் குழந்தை சொன்னதுன்னு சொல்லி ஓட்டு போட்டு இருக்குல்ல, இந்த பேரண்ட் மேலே தான் எனக்கு பயமாக இருக்குது. அப்போது உங்கள் குழந்தையால் இதை செய்ய முடியும்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல். அது நீங்கள் அவங்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னால், மாடியிலேருந்து குதின்னு சொன்னால் குதிச்சிருவீங்களா? எனக்கு இது சூஸ் பண்ணுறதுல இல்லை சிக்கல், நீங்கள் உங்களோட தேர்வு செய்கிறதுல. ஆனால் தேர்வு செய்வதற்கான க்ரைட்டீரியாவா ஒரு ஒரு 7 வயசு பேரன் சொல்கிறத பேத்தி சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ டேஞ்சர். அது உங்களோட இன்டெலிஜென்ஸை சேர்த்து நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்குல்ல. ஓகே, அதான் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் அவங்க இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கணும் போகணும், இல்லை ஒரு தமிழ்நாடை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போன கட்சி மறுபடியும் அதை செய்யணும் அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகளை அவங்க என்னவா சரி செய்யறதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே சமயம் இது ஒரு சொசைட்டிக்குள்ளேயே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடும்பம் மற்ற எல்லா பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நீங்கள் சொல்கிற மாரி அது குடும்பங்கள்லேருந்தே அந்த வளர்ப்புலேருந்தே அந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. இதுக்கு பேரண்டிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்தமாரி விஷயங்களும் எந்தமாரி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்க. இல்லை, இதில் எனக்கு சீரியஸ்லி எனக்கு இப்போதைக்கு இது குறித்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஒன்று, நான் அந்த இடத்துல இல்லை. கடந்த 3 வருஷமாக நான் குழந்தைகளோட வேலை பார்க்கல. ஓகே, இனிமேவும் பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை. அதுக்கு காரணமும் இதுதானே? இல்லை, அதாவது இது ரொம்ப சலிப்பூட்டுற ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒரு இடத்துல ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போவே அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எதிர்காலம் குறித்த வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஒரு மோசமான இழப்புக்கு பிறகு தான் நம்ம சமூகம் ரெக்கவர் ஆகுங்கிறது என்னோட மதிப்பீடு. அடிப்பட்டு பெரிய அடி வாங்கி தான் பெரிய அடி வாங்கி தான் இவர்கள் தனிப்பட்ட முறையில் அதன் பாதிப்பு ஒருவரும் உணர்ந்து, யார் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அந்த பாதிப்பை உணர்றாங்களோ அவங்க ரெக்கவர் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. அதிலிருந்து தான் மீண்டு வர முடியும். பிஹேவியரை மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. எப்போ அது நடக்கும்னா, ஒரு நடத்தை மாற்றம் அந்த தனிநபரினுடைய விருப்பத்திலிருந்து வரணும். ஈவன் கவுன்சிலிங் கூட அந்த வில்லிங்னஸ் இல்லைன்னா ஒரு தனிநபர்கிட்ட நீங்கள் 100 கவுன்சிலரை சுற்றி உட்கார வச்சிங்கனாலும் அது நடக்காது. அந்த வில்லிங்னஸ் வரணும்னு சொன்னால் அதற்கான தேவை அந்த இடத்துல உருவாகணும், பர்பஸ் இருக்கணும். நான் ஏன் இதை மாற்றிக்கணுங்கிற தேவை இருக்கணும். இது ரெண்டும் வேணுங்கும் போது நாம் வந்து மாசிவாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலை செய்யலாம். இது நடக்கிற பிரச்சனைகளை சோர்வு இல்லாமல் சமூகத்துக்கு எளிமையாக நாம் கொண்டு போயிட்டே இருக்கலாம், மற்றவர்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். whatever it is, நமக்கு அந்த கடமை இருக்குது. அந்த செய்திகளை அங்கே கொண்டு போகலாம். திருத்த முயற்சி பண்ணுறது அது பாறையில் மோதுற மாதிரி ஒரு வேலை. ஓகே, ஒரு தனிப்பட்ட பிஹேவியர் எப்படின்றது அது ஓகே, அது சொல்ல முடியாதுன்றீங்க, அது ஓகே. ஆனால் ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படின்றது அவசியம் தானே? அது அவசியம்தான். பட் எனக்கு தெரியல. இது நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. ஓகே, புரியுது. இது எனக்கு தெரியல. எனக்கு இல்லை, அதில் கட்சிகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கட்சிகள் வந்து இந்த செய்திகளை மக்கள்கிட்ட சோர்வு இல்லாமல் கொண்டு போகலாம். உதவி வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. நான் கட்சிகளுக்கு மட்டும் சொல்லலை, இண்டிவிஜுவல்ஸ்க்கே சொல்கிறேன். இது ஒரு 1/3 ஆஃப் பாப்புலேஷன் இது மாதிரியான இதில் இருக்காங்கும் போது ஒரு டவுட்டு மட்டும்தான், நான் தீர்ப்பெல்லாம் எழுதலை. அப்படி இருக்காங்கும் போது அவர்களுக்கு அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க. அவங்க ஒரு உதவியை கேட்கணும். அப்படி ஒரு உதவியை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் அவங்களோட கடமை என்னங்கிறத சொல்லணும். இனி ஜென்ரலாகவே சொல்கிறேன், எனக்கு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் ஒருத்தர் வந்தால் இந்த நேரத்தில் அதற்கான கண்டிஷனோட சேர்த்து அதை செய்யுங்க. இனாமாக இவங்களுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்துட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சொகுசாக இருந்ததனுடைய விளைவு தான் இது. இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி
ஒரு அரசியல் முடிவு எடுத்ததன் பின்னால் இருக்கிறது என்னன்னா எல்லாமே தான் கிடைக்குதுல்ல, ஓகே. எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். நாம திரும்பவும் அதே தப்பை செய்யக்கூடாது. இது 2 மட்டும்தான் என்னுடைய ஆலோசனையாக இருக்கும். ஓகே. அதுக்கு மேலேன்னா நம்ம வர வர பார்க்கலாம். அம்பலப்படுத்த இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, என்ன நடக்கிறது நம்ம கையில் இல்லை. நாம் என்ன செஞ்சோங்கிற கேள்வி வரும்போது நம்ம இதை செய்யலாம். அதன் தர்க்கபூர்வமான பின்புலத்தை சொல்லலாம். இதை மாதிரி ஒரு அம்மா மேலே பழி போடுறது அசிங்கம், ஒரு மீடியா இப்படி பேசக்கூடாது, இதே இந்த இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற நான் தான் இதை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, குறைஞ்சபட்சம் இந்த கடமையை செய்யணும். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தெரிஞ்ச வட்டாரத்தில் பெரிய குரூப்பில் வேலை செய்கிறத விடவும் சின்ன குழுக்களில் வேலை செய்ய ஆரம்பிங்க. கேட்க தயாராக இருக்கிறவங்க கிட்ட இதனுடைய இந்த வளர்ப்பின் கோளாறுகளை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் ஓவராக அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது கூட இதுக்கு ஒரு பிரச்சனை. ஜங்க் ஃபுட்டை நிறைய ஃபீட் பண்ணிங்கன்னா நிதானமாக கற்றுக்கொள்கிற எதன் மீதும் கவனம் போகாது. மூளை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது உட்காந்து படிக்கிற மனசு குழந்தைக்கு வராது. அப்போ என்ன பண்ணால் தாவி குதிக்கலாம், ஏதாவது பார்க்கலாம், ரீல்ஸை பார்க்கலாங்கிறது தான் தோணும். அப்போதைக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் அவங்க மண்டையில் போகும். இப்போ அண்ணா ஜெயிச்சிட்டார்னா, அங்கிள் ஜெயிச்சிட்டார்னா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு அதை ஒரு ஹைப்பர் பிஹேவியராக பண்ணுவாங்க. இதை ஒரு கடமைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அம்மாட்ட போய் ஓட்டு போடுன்னு சொல்கிறது தங்களோட கடமை, தங்களோட ஐடென்டிட்டின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்கள திருப்ப சரியான ஐடென்டிட்டியை காட்ட வேண்டியது பெற்றோர்கள் தான். அதை மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஜங்க் கண்டென்ட் போகிறதையும் நாம் தடுக்கணும், ஜங்க் ஃபுட்டையும் நாம் தடுக்கணும். குப்பை உணவுகளையும் குப்பை கண்டென்ட்டுகளையும் தடுக்கிறது பெற்றோர்கள் வேணால் இப்போ செய்யலாம். இப்போ ஆரம்பித்தா கூட இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்ச ப்ராக்ரஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு குழந்தைய ஜங்க் கண்டென்ட்லேருந்து திருத்தணும்னா பெற்றோர்கள் முதல்ல திருந்தணும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான். நான் இது ஒரு சீரியஸாக சொல்லணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் சொன்னதிலிருந்து அதன் வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். இன்றைக்கி கம்மியாக இருந்தாலும் கூட இது கொஞ்சம் கவனமாக நாம் பரிசீலிக்கணுன்ற ஆங்கிள் அதை நான் சொல்கிறேன். இப்போவே ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை குறைவாக இருந்தால் கூட நாம் இது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இவ்வளோ நேரம் சமூக காலத்தில் நடந்த பல்வேறு பெரிய மாற்றங்களுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்கிறபடி சொன்னதுக்கு மிக்க நன்றி. இன்னும் நடக்க இருக்கிற பல பிரச்சனைகளிலிருந்து என்னவா சமூகம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட அதிகமாக வாதிக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.